எங்களோட முழு அர்ப்பணிப்போட ரொம்ப பயபக்தியா அதை செஞ்சோம் சார். அந்த நம்பிக்கைய நீ ஏற்கனவே கொடுத்துட்டிய கண்மணி. ஆல் தி வெரி பெஸ்ட் கண்மணி. Thank you sir. Thank you so much sir. கண்மணி அம்மா என் கண்ணே நல்லா இருக்குமா? நல்லா இரு கண்மணி சூப்பர். கண்மணி செஞ்ச வடகை டேஸ்ட் சும்மா கிளகிளி வாயில போடு ஏப்பா விடுவ பாரு உடனே ஏப்பா. யார் பார்த்த வேலை இது? கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து பதில் சொல்லுங்க. ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன் பிரியாணில மட்டனுக்கு பதிலா இப்படிதான் கரப்பாம்பூச்சியை போடுவீங்களான்னு கேக்குறான். மோனம் போகுது. யார் இந்த பிரியாணியை செஞ்சது? நான் தான் மேடம். எப்படி அதுல கரப்பாம்பூச்சி வந்தது? தெரியாது மேடம். என்ன விளையாடுறீங்களா? பிரியாணியை செஞ்சது நீங்க தானே, அப்புறம் ஈஸியா என்னமோ தெரியாதுன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க சீனியர் ஷெஃப்பா இருக்கிற லட்சணமா? இது எத்தனை கரப்பாம்பூச்சி அதுல இருந்ததுன்னு தெரியுமா? அம்மா, இவங்க கிட்ட என்ன பேச்சுமா? முதல்ல வேலையை விட்டு தூக்குங்கம்மா. ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். இந்த வேலையை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. சத்தியமா இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். தெரியலங்கிறதெல்லாம் ஒரு பதிலாயா? ஓ வேலைக்கு மட்டும் இல்ல, ஏன் பிசினஸுக்கே ஒல வைக்கிற வேலையா இது யாரோ பண்ணிருக்காங்க. நாங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களா மரியாதையா உண்மையை ஒத்துக்கங்க. மேடம், மனசாட்சி இருக்கிற யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க மேடம். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. கார்த்திக் சாரும் செந்தில் சாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரியாணியை கிச்சனை விட்டு வெளியே போச்சு மேடம். ஆமா பாட்டி, நிஜமாவே பிரியாணி நல்லா செஞ்சிருந்தாங்க. டேஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா பாட்டி, நானும் தான் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கும் அதுல எந்த வித்தியாசமும் தெரியல. டேய் முட்டாள், இங்க பிரச்சனை டேஸ்ட பத்தி இல்ல, அதுல எப்படி கரப்பாம்பூச்சி வந்துச்சுந்தா. அப்ப இவங்க 2 பேரும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுல கரப்பாம்பூச்சி வந்திருக்கணும். வந்திருக்கோம்னா அது எப்படி சும்மாவா வரும்? யாரோ வேணும் தான் அப்படி பண்ணிருக்காங்க. இத பாருங்க, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கங்க. மேடம், 15 வருஷமா இந்த கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன். சாப்பிட்ற பொருளை யாராவது வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? அப்போ வேணும்னே யாரும் செய்யலன்னா இப்படி ஒரு தப்பு நடந்ததே தெரியாம இருந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு அலட்சியமா இருந்திருக்கீங்க எல்லாரும் இல்ல? தலை குனிஞ்சா போதாது, யார் இதுக்கு பொறுப்பேத்துக்கிறது? நீங்க கேட்டதுக்கு மேல உங்க எல்லாருக்கும் நான் சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்கேன். இதுதான் நீங்க என் கம்பெனிக்கு கொடுக்குற மரியாதையா? என் தொழிலையே முடக்கி போடுற அளவுக்கு இவ்வளவு கவனக்குறைவா பொறுப்பே இல்லாம இருந்திருக்கீங்க. கிச்சன் ஹவுஸ் கீப்பிங் இன்சார்ஜ் யாரு? சார், நான் தான் சார். ஏய், என்னையா வேலை செய்யற நீ? கிச்சனை நீ கிளீனா வைக்கிறது இல்லையா? அவ்வளவு கரப்பாம்பூச்சி எங்க இருந்து வந்துச்சு? இந்த கம்பெனிக்கு தான் வேலை செய்யறியா, இல்ல சம்பளத்தை வாங்கிட்டு வேற எங்கேயாவது வேலை செய்யறியா? சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். கிச்சன் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பிட்டு அழுக்க இல்லாமல் தொடர்ச்சி க்ளீன் பண்ணி வச்சிருவோம் சார். இங்கே இருக்கிறவங்க யாரோனா கேட்டு பாருங்க சார். இத பாருங்க, இது வேணும்னே யாரோ பண்ண வேலையா இல்ல இது அலட்சியத்தால நடந்ததான்னு தெரியல. ஆனா இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இத மாதிரி ஒரு அவமானத்தை எனக்கு உண்டு பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு அனுப்புறது கூட நான் தயங்க மாட்டேன். பார்த்து நடந்துக்கங்க. கண்மணி, என்னம்மா? பால் தான். வெறும் பாலா தேங்காய் பாலா? ரெண்டுமே இல்ல, பாதாம் பால். பரவாயில்லையே,
ஐடி கம்பெனில இடியாப்பம் ஆர்டர் எல்லாம் புடிச்சதும் பொண்ணுக்கு பாதாம் பால்லாம் கொடுத்து அசத்துற. உன்னை அசத்தி நான் என்னடி பண்ண போறேன்? நீ தான் என்ன அசர வைக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்படியா? பின்ன என்ன, முதல்ல பாலை குடி. எங்களை கூட சமயக்கட்டுக்குள்ள விடாம எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யற. இப்படி உழைக்கிற உனக்கு உடம்பு தெம்பா இருக்க வேண்டாமா? அதான் நல்ல பாதாம் கொட்டையை அரைச்சி பாலை சுண்ட காய்ச்சி அதுல கலந்து கொண்டு வந்த. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. இனிமே என்ன கிச்சனுக்குள்ள விடுவேல்ல? விடுவேன். ஆனா நெட் கேப், ஏப்ரன், கிளவுஸ் எல்லாம் போடாம விட மாட்டேன். அத நினைச்சாதாண்டி எனக்கு காமெடியா இருக்கு. காமெடியா இருக்கா பயமா இருக்கா? ரெண்டும் தான். கண்மணி கண்மணி கண்மணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சித்தி, சித்தப்பாவோட நைட் ஷோ படத்துக்கு போறீங்களா? இது சீரியஸான மேட்டர். யாருக்கு? வீடியோ பாரு. ஐயோ, என்னாச்சு? என்னங்க இது கரப்பாம்பூச்சி இருக்கு? இதான் நீங்க இங்க எல்லாரும் கொடுக்கிற மரியாதையா? இங்க பாருங்க, என் பிரியாணியில கரப்பாம்பூச்சி இருக்கு. ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன்ல மட்டன் பிரியாணிக்கு பதிலா கரப்பாம்பூச்சி பிரியாணி போடுறீங்களா? இதுதான் உங்க தரமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். இருங்க சார். சொல்லுங்க சார். என்னடி? என்னங்க இது கரப்பாம்பூச்சி இருக்கு? ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன்ல மட்டன் பிரியாணிக்கு பதிலா கரப்பாம்பூச்சி பிரியாணி போடுறீங்களா? இதுதான் உங்க தரமா? என்னடி இது அநியாயமா இருக்கு? பார்க்கவே அருவருப்பா இருக்கு. எப்படி இவ்வளவு அலட்சியமா இருந்தாங்க? தொழில மட்டுமா அலட்சியமா இருக்காங்க? நம்ம பொண்ணு வாழ்க்கையே அப்படிதான் அலட்சியமா நினைச்சிட்டாங்க. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுளா பார்த்து சரியான நேரத்துல தண்டனை கொடுத்துட்டான். நிஜமாதான் சொல்றேன் கண்மணி, உனக்கு நடக்கிற சோதனை எல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு குழப்பமும் சந்தேகமும் இருந்தது. ஆனா கடவுள் இருக்காரு கண்மணி, அதனாலதான் இது எல்லாமே நடக்குது. அவ்வளவு பேருக்கு முன்னாடி நம்மள அவமானப்படுத்தி பேசினாங்கல்ல, அப்ப நமக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம். பண திமிரதானே அவ்வளவு ஆட்டம் ஆடினாங்க. இப்ப அவங்களோட கொட்டை எப்படி அடங்கி போச்சு பாத்தியா? தப்பு பண்ணிட்டு எவ்வளவு அசிங்கமா கெஞ்சுறாங்க பாரு. ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு பத்தவே பத்தாது, இன்னும் நல்லா அனுபவிப்பாங்க பாரு. நீ எதுக்கு சாபம் விடுற மாதிரி எல்லாம் பேசுற? என்னக்கா, உனக்கு அவங்க செஞ்ச கொடுமையெல்லாம் மறந்துட்டியா? சித்தி, அதெல்லாம் விடுங்க. அம்மாவை அவங்க அவமானப்படுத்தினதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்லடி, உனக்கு இதெல்லாம் புரியாதுடி. நீங்க தான் சித்தி புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன சொல்ல வர நீ? அன்பு என்ன அலட்சியப்படுத்திட்டாரு, அவங்க நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டாங்க, அதையெல்லாம் விட்டுருங்க. சாப்பாடு பொருள்ல கரப்பாம்பூச்சி கெடுக்கிற அளவுக்கு அன்பு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. கிச்சன் மெயின்டெனன்ஸ்ல அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன தூசி இருந்தா கூட அதுக்கு காரணமானவங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. அப்படி இருக்கிறப்போ பிரியாணில கரப்பாம்பூச்சி விழுந்திருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் அலட்சியமா இருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாமா, பிசினஸ்ல அவருக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறதுக்காகவே யாரோ இத வேணும்னே தான் பண்ணிருக்காங்க.